குருவின் தினம் ஒரு சுவடுகளில் எல்லோருமே இந்த கனவு பற்றின வாழ்க்கை நீதியை எவ்வளவோ சுவடுகளில் நாமளும் வெளியிட்டிருக்கோம். அதில் ஒவ்வொருத்தருமே எந்தெந்த விஷயத்திலிருந்து தன்னை வெளிப்படுத்தி கொள்ள ஆசைப்படுகின்றார்களோ அந்த கனவு என்பது நிஜமா நிழலா என்பதில் சில பேர் மிகுந்த சந்தேகத்திலே இருக்கிறாங்க. இல்லை, அந்த கனவு என்பது எதனோடு பயணிக்க நமக்காக உணர்த்தப்படுகிறதுங்கிறதில் இன்று வரை எல்லோருமே தெளிவில்லாமல் அவர்களின் பயணமும் அதில் முரண்பட்ட கருத்துக்களோடு தாங்க வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கு. செல்வம் அதிகமாக கிடைக்கும் என்ற இடத்தில் ஒரு கனவு காண்கிறார்கள் என்றால் அந்த கனவு அவர்களுள் எதனை வெளிப்படுத்த ஆசைப்படுகின்றது? துன்பத்தை ஏற்படுத்தக்கூடிய கனவாகட்டும், இன்பத்தை தரக்கூடிய கனவாகட்டும், இங்கே எல்லோத்திற்குமே அந்த கனவு என்பதற்கான அர்த்தம் உங்கள் வாழ்நாளில், உங்கள் நியதியில், ஒரு நாளில் ஏற்படும் செயல்பாடுகளில் இருந்து, உங்கள் உறக்கத்தில் உங்களுள் இருந்து அது வெளிப்பட எந்த அளவுக்கு அது முற்படுகின்றதோ அதை கனவு என்று கூட சொல்லலாங்க. அப்போ நிஜத்தை அது நீங்கள் தான் நிரூபிக்க வேண்டிய நேரம் தான் மீதி இருக்கிற பகல் காலங்க. உறக்கத்தில் ஒருவன் கனவு காண்கின்றான், நிஜத்தில் அதை செயல்படுத்தி கொள்ள அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உங்களுடைய உறக்கம், கனவு இது ரெண்டும் எப்பேற்பட்டதாக இருந்தால் அதை நிரூபணம் செய்ய வேண்டிய நேரம்தான் நீங்கள் விழிப்பு நிலையில் இருக்க வேண்டிய நிகழ்காலம். அப்போ எதிர்காலம் அதை பற்றி யோசிப்பவனுக்கு எதுவும் மிஞ்சாதுங்க. அப்போது நிகழ்காலத்தில் இருப்பவனுக்கு அனைத்துமே அவனுக்கான வெற்றியே கொடுக்கட்டும்னு அங்கே சொல்லணும்னு ஆசைப்படுவாங்க. முழு நீதிகளுக்குள் நீங்களும் உங்களுடைய உச்சக்கட்டத்தில் ஓரிரு வார்த்தைகளுக்குள் நீங்கள் எதை தேடுகின்றீர்களோ அதில் உங்களை முதலில் கண்டுபிடித்து விட்டால் போதும். அப்பொழுதே நீங்களே அதற்கான தலைவன், தலைவி. அனைவருக்கும் குருவே சரணம், குருவடி சரணம், திருவடி போற்றிங்க.